சொத்துக்கள் சுகங்கள் அனைத்தையும் இந்த சமுதாயத்திற்காக இன்று நாம் அமைந்திருக்கக்கூடிய நாம் சார்ந்திருக்கக்கூடிய பெருமையாக முஸ்லீம் என்று பறைசாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தீனிற்காக அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை வாழ்வு ஹதீஜா நாயகியின் வாழ்வு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமைக்குரியவர்களே, ஒரு வாழ்வு என்பது நினைவு கூறத்தக்க வாழ்வாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ்வில் இணைகிறான், எந்த நிலையிலும் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று இந்த உலகத்தை திறந்து சென்றாலும் கூட நாம் வாழ்ந்த வாழ்வு நம்முடைய சிந்தனையிலே அது ஜொலிக்கக்கூடிய ஒன்றாக என்றும் நினைவு கூறத்தக்க ஒன்றாக இருக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு முழுவதும் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய பெருமையை நினைந்து நினைந்து உருகியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உலகத்தில் நான் யாரின் மீதும் எந்த பெண்ணின் மீது நான் பொறாமைப்படவில்லை. மா குருத்து அலா அஹதி மின் நிசாஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களிலேயே சிறந்த நபிகள் பெருமானாருடைய அருமை மனைவிமார்களில் மற்ற மனைவிமார்களில் எந்த மனைவியின் மீது நான் பொறாமைப்படவில்லை. மா குருத்து அலா ஹதீஜா, ஹதீஜா அவர்கள் மீது நான் பொறாமைப்பட்டதை போல நான் யாரின் மீதும் பொறாமைப்படவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்திரு திக்ரஹா, அவர்களை சிந்தித்தவர்களாகவே இருந்தார்கள். தன்னுடைய வாழ்வில் முழுமையான அணிகலனாக இருந்து அடைக்கலமாகவும் உறுதுணையாக வந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உலகத்தை பிரிந்ததற்கு பின்னரும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஹதீஜாவை நினைந்து உருகியவர்களாகவே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ருபமா ذهب الشاة ثم يقطعها أوبان ثم يبعثها في صدائق خديجة, சில சந்தர்ப்பங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுப்பார்களேயானால், பலியிடுவார்களேயானால் அதில் சில துண்டுக்களை, உயர்ந்த துண்டுக்களை எடுத்து ஹதீஜா நாயகியினுடையக்காக சதக்கா செய்தவர்களாக இருந்தார்கள். தான் மரணித்ததற்கு பின்னாலும் கூட இது போன்ற சதக்காக்களை செய்வது என்பது நாயகத்தின் வழிமுறை என்பதையும் நாம் இங்கே உணர்கிறோம். மறைந்துவிட்ட மனைவிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ஃபருபமா குல்து லஹு கஅன்னஹு லம் யகுன் ஃபி துன்யா இம்ராஅத்துன் இல்லா ஹதீஜா. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே ஹதீஜாவே தவிர எந்த பெண்ணும் இல்லை என்பது போல் நடந்து கொள்கிறீர்களே, ஹதீஜாவை தவிர வேறு எந்த பெண்ணுமே இல்லையா என்று கேட்ட நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா கானத் வ கானத் வ கான லீ மின்ஹா வலதுன். அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்களிடமிருந்துதான் எல்லா விதமான சிறப்புகளையும் சங்கைகளையும் அல்லாஹ் எனக்கு தந்தான். குழந்தை பாக்கியத்தையும் எல்லா விதமான பேர்களையும் அவரிடமிருந்துதான் தந்தான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி அன்னை ஹதீஜாவின் மகாத்மியத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, வாழ்வை என்பது ஒரு அற்புதமான பாதை. ஒன்றிற்காக ஒன்றை இழந்துவிடக்கூடியதல்ல வாழ்வு. உலகத்திற்காக ஓடுகிறோம், உலகத்தை நாம் ஸ்தாபிப்பதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக ஓடுகிறோம். அந்த ஓட்டத்தில் நீங்கள் குடும்பத்தை மறந்து விடாதீர்கள். குடும்பத்திற்காக ஓடுகிறோம் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் வெற்றி பெறுவதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். எல்லாவற்றையும் சார்ந்ததுதான் இஸ்லாம் கற்றுத்தருகிற பாடம் என்பதை இங்கு நினைவு கூர்ந்து அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவைகளின் அடிப்படையாக இருக்கக்கூடிய வாழ்வியலில் வெற்றி கொள்வதோடு நம்முடைய குழந்தைகளின் விஷயத்திலும் கண்காணிப்பை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவர்களையும் அன்னை ஹதீஜா நாயகின் குழந்தைகள் உலகத்தின் தாரகைகளாக மின்னியதைப் போல நம்முடைய குழந்தைகளும் தீனினுடைய செல்வங்களாக மின்ன வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அதற்கு உதவி புரிவானாக என்கிற வேண்டுதலோடு என்னுடைய உரையை நான் முடித்துவிட்டு இன்றைய மூயிஸினுடைய ஆங்கில ஹுத்பாவை உங்கள் முன்னால் நான் வாசிக்கிறேன். Dear blessed congregants, on this blessed day, let us strive to further strengthen our taqwa to Allah subhanahu wa ta'ala. Let us perform all that He commands to the best of our ability and avoid all that He prohibits. By emulating the characteristics of His beloved awliya, we hope that we can be part of those who are placed under the shelter of His love and blessings. My dear brethren, let us observe the verse of the Prophet ﷺ, which was specially dedicated for a significant individual in his life. The one who became his pillar of strength during the toughest period in the early years of spreading the word of Islam. Rasulullah ﷺ, the one said, the one who had faith in me when all others doubted me.
the one who trusted me when all others did not believe me, the one who gave all her wealth to my cause when all others abandoned me. Hadith narrated by Imam Ahmad. This person is none other than Sayyidatina Khadija bin Khuwailid radiyallahu ta'ala anha, the beloved wife of the Prophet sallallahu alayhi wasallam. Such is the portrayal of his love and devotion for Khadija radiyallahu anha, the first person to be united with him in the blessed bonds of marriage, the first person to embrace Islam when others held only contempt in the spreading of Islam, the person most devoted to him, becoming the source of motivation through thick and thin. Allah subhanahu wa ta'ala says in his Quran, وَمِنْ آيَاتِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. Which means, and among his signs is that he created for you your mates from amongst yourselves, that you may dwell in tranquility with them. And he has put love and mercy between your hearts. Verily, in that are signs of those who reflect. As a businesswoman, she did not neglect her role as a wife and mother. Her efforts in bringing up their children also resulted in the distinguished and highly knowledgeable characters displayed by their daughters. In fact, the wealth that she had accumulated was not only benefited for her own use, but also for the family and for the cause of spreading the word of Islam, especially in the early years. This should serve as a great example for working women in our current societies, to avoid overlooking the needs of our family in our quest for success in the corporate or working world. In fact, we could make the best of the various sets of skills and knowledge that we have acquired by applying them in the course of educating our children and helping them in their studies and their growing up years. As had been illuminating the life story of Prophet ﷺ, we have to be aware that women do not only play secondary and supporting roles, they are also prominent contributors and participants in many areas of life in the society, be it in the workforce, education, and even community leadership. Respected congregants, husbands and fathers alike, apart from reminding ourselves to appreciate the contributions and sharing our burden by our wives and mothers, I hope today's message will inspire us to raise our children in a way that exemplifies the contributive spirit and honorable character of Sayyidatina Ummul Mu'mineen Khadija radiyallahu ta'ala anha, a beautiful role model to us all. We seek Allah subhanahu wa ta'ala to bless us in our efforts to continuously bring not only ourselves but our families closer to those who are deserving of His love and paradise. Ameen Ya Rabbal Alameen. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.